டீசல் வந்து எடுக்க சொன்னேனா? பாடிக்கு கொண்டு வர சொன்னேனா? ஏத்த சொன்னேனா? அம்மா அப்பா பேச கேட்டா மட்டும் போதுமா? நான் கொண்டாடி நாய்க்கு எல்லாத்தையும் ஏன்ட்ட தானே கேக்குறீங்க. அப்ப இந்த விஷயத்தை எது கேட்கல? இப்ப எனக்கு பதில் சொல்ல வரைக்கும் இங்கதான் இருப்பேன். உடனே நீங்க காலையில வேலை போட்டு கொடுப்பாங்களா? இல்ல காலையில போட்டு கொடுப்பாங்களா? பையன் வந்து பையன் பாடி பண்ணிட்டு வேணும்னு உட்கார வேண்டியதானே? எங்க அப்பனுக்கு நாளைக்கு ஒரு விஷயமே எனக்கு கேட்காம பண்றீங்க. யாருமே உதவி தர மாட்டாங்க. ஒரு 3 வருஷமா லவ் பண்ணோம். 3 வருஷமா லவ் பண்ணி இடையில ஓவரா ப்ரெஷர் பண்ணனால ஃபர்ஸ்டே ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் வந்து அதே எதிர்ப்பு மீறி வந்து நாங்கள் இன்னும் ஒரு வருஷம் லவ் பண்ணோம். லவ் பண்ணிட்டு இடையில எங்கள் வீட்டில் சுச்சுவேஷன் ரொம்ப எங்கள் பிரிக்கணும்னால நானும் அவனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் வந்துட்டேன், நானாக தான் வந்தேன், நானாக விருப்பப்பட்டு தான் வந்தேன். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ 10 days இங்கே 1 month வந்து திண்டுக்கல் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து அவன் சொந்த ஊருக்கே கூப்பிட்டு போனான். அந்த வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னையும் அங்கேயே வச்சுருந்தான். நான் வந்துட்டு எனக்கு அந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல, அதுவும் அந்த வேலையும் பிடிக்கல. நான் கெஞ்சினேன், ஆனால் வந்துட்டு அவன் போகல. இப்போ வந்து முழுக்க வந்துட்டு இந்த பாடி இருந்து தூக்கணும்னு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் நான் தூக்க விட மாட்டேன். எனக்குன்னு ஒரு நியாயம் எதுவுமே இல்லை. நான் அந்த வீட்டுக்கும் போக முடியாது, எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, அவள் வீட்டுக்கும் போக முடியாது. நெக்ஸ்ட்டு என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து அந்த பாடியை தூக்கணும், அதை எடுக்கணும் அப்படின்றாங்க. அதை வந்து நான் தூக்க விட மாட்டேன். அது ஏன் தூக்க விட மாட்டேன்னா அவனுக்குன்னு போகிறப்போ ஒரு நியாயம் வேணும், அவ்வளோதான். இன்னும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாதப்ப நான் எப்படி தூக்க விடுவேன் சொல்லுங்க? யாரையும் அரெஸ்ட் பண்ணல. யாரை அரெஸ்ட் பண்ணணும்? கொலை பண்ணவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். கொலை பண்ணவங்கள இன்னும் ஒரு நாள் யார் மேல நீங்க குற்றம் சொல்றீங்க? நான் எழுதி கொடுத்துருக்கேன், FIRல எழுதி கொடுத்துருக்கேன். அவங்கன்னு 10 பேர்த்த எழுதி கொடுத்துருக்கேன். என் பேரண்ட்ஸே சொல்லியிருக்கேன், அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையுமே சொல்றேன். ஏன்னா 3 பேருமே எனக்கு மிரட்டல் விட்டாங்க. எங்க அம்மா விட்டாங்க, எங்க அப்பா விட்டாங்க, எங்க அண்ணனும் விட்டாங்க. 3 பேருமே மிரட்டல் விட்டாங்க. அந்த மிரட்டல் வந்து எனக்கு விட்டாங்க, என் ஹஸ்பண்டுக்கும் விட்டாங்க. நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம், 2 பேருமே சரி நாங்க வந்து நார்மலா எடுத்துக்கிட்டோம். 2 பேருமே சீரியஸா எடுத்துக்கலாம், நார்மலா எடுத்துக்கிட்டோம்.